வீவர்ஸ், நான் வந்துட்டு சக்கரத்தாழ்வார் தாங்க வரைஞ்சிருக்கிறேன் நான். காலச்சக்கரம் நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தீய செயல்களுக்கு தகுந்தாற் போல் காலச்சக்கரம் வந்து நமக்கான பலனை வந்து கொடுக்கும். இந்த ட்ரெஸ் வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு போனது. ஊருக்கு போகிறப்ப பொங்கலுக்கு வந்தாங்க, அப்போ வந்து வாங்கி கொடுத்துட்டு போனாங்க எங்கள் அண்ணன். நம்ம காடுகிட்ட வந்துட்டு உண்மையாக இருக்கணும். நான் எப்பொழுதும் வரையும் போது வந்துட்டு அப்படியே அவங்க நினைப்பிலே வந்து வரைஞ்சிக்கிட்டு தான் இருப்பேன் நான். ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா என்னோடைய ஏதாவது எண்ணங்கள் வந்துட்டு எங்கேயாவது அழைப்பாஞ்சிகிட்டு இருந்தது அப்படின்னா எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிடுவேன் நானே. இந்த சைடு வந்துட்டு கரெக்டாக ஹேண்ட் வந்துடுச்சு, இந்த சைடு வந்துட்டு நான் 2 வாட்டி வந்துட்டு எரேஸ் பண்ணி வரைகிற மாரி ஆயிடுச்சு. நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னா கடவுள்கிட்ட போய் நான் இந்தமாரி தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ அதை சொல்லி தான் வந்துட்டு நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்கணும். கடவுளுக்கு எல்லாம் தெரியும் என்ன தப்பு செஞ்சோன்னு. பட் ஆனாலும் நம்ம என்ன தப்பு செஞ்சோங்கிறத வந்து நம்ம சொன்னால் தான் கடவுளும் வந்து மன்னிப்பார். நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு அப்போ தான் நம்ம ரியலைஸே பண்ண முடியும். கடவுளுக்கு தெரியும் நம்ம உண்மையை வந்து முழுசாக சொல்கிறோமா இல்லை மறைச்சி சொல்கிறோமா அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். நம்ம உண்மையான அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க தப்பு செஞ்சால் நம்ம கோவப்பட தான் செய்வோம். அது வந்து நம்மளுடைய இயல்பு. அது என்னோடய செல்லக்குட்டி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 1.25 வயசாகுது. அவன் வந்துட்டு தெருவிலலாம் ஆட்டுக்குட்டிலாம் போச்சுன்னா பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி அவங்க தாத்தாவை வந்து சொல்கிறாப்புல. நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா வளர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லது சொல்லி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கொடுத்த அன்பு வந்துட்டு ஒரு நல்ல ரெகக்னேஷன் வந்து கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அதை வந்து உங்களுக்கோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் புதன்கிழமை தை அமாவாசை வருது. அன்றைக்கி வந்துட்டு தான தர்மங்கள், கோயில் வழிபாடுகள் எல்லாம் வந்துட்டு செய்யலாம். நான் வந்துட்டு பசுவுக்கு வந்து நான் எப்போதும் சாப்பாடு கொடுப்பேன். நான் என்னை தேடி தினமும் அதுவே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடும். அது நான் கொடுத்த ஒரு அன்பு தான் அது. என்னை மறக்காமல் வந்துட்டு தினமும் வந்து பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகும். அது சக்கரத்தாழ்வார். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.